2000 வருஷமா 4 பக்கத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதான் வசனம் சொல்றது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தை, அப்படி ஒரு சவுண்டு. நான் எதிர்பார்த்த கூட்டம் ஒன்று புறப்பட்டு வருகிறது. நான் எதற்காக காத்திருந்தேனோ, யாருக்காக காத்திருந்தேனோ, யாருக்காக ரத்தம் சிந்தினேனோ, யாருக்காக மரித்தேனோ, யாருக்காக மீண்டும் உயிரோடு கூட எழுந்து காத்திருக்கிறேனோ, அந்த கூட்டம் என்னை சந்திக்க புறப்பட்டு வருது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் இறங்கி வருவார், மத்திய ஆகாயத்து வரைக்கும் வந்து நம்மளை கூட்டிட்டு போறார். நம்ம எப்பேற்பட்ட விஐபிஸ் பாருங்க. பல நேரங்களில் வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆள் வர்றாங்கன்னா வாசப்படியிலே நிற்போம். ரொம்ப முக்கியமானவங்க வராங்க அப்படின்னா வழி தவறி போயிடக்கூடாதுன்னு தெருமனையில் ஒரு ஆள் நிற்க வச்சுருக்கோம். அங்கேயே நில்லு, அவங்க மாறி எங்கேயாவது போயிட போகிறாங்க, வந்தால் கூட்டிகிட்டு வா. அவன் கூப்பிட்ட உடனே ஃபோன் அடிப்பான், கூப்பிட்டுட்டேன் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாசலுக்கே வந்துடுவோம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயம் வரைக்கும் இறங்கி வராராம், இறங்கி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின்னா உங்களையும் என்னையும் பரலோகம் எப்படி பார்க்குது பாருங்க. எவ்வளோ பெரிய விஐபியாக பார்க்குது, எவ்வளோ முக்கியமான ஒரு ஆத்மாவாக பார்க்குது. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இந்த மேன்மை ஏதாவது கொஞ்சமாவது தெரியுதா? என்ன உங்களுக்கு ஒன்று தோணணும், என்ன பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பிதா எப்போ சிக்னல் கொடுப்பாருன்னு தெரியாது. அதான் வசனம் சொல்லுது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். தூதனுக்கே தெரியாது, அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். சில நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதியெல்லாம் தங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கு கையை காட்டிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே அப்போ அவங்கள போய் கூட்டுவா அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க அப்படி திரும்பி பார்த்தாங்கனாலே அவன் பார்க்குறதுலே அவன் என்ன செஞ்சுருவான், புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத. அவங்க நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் இங்கேருந்து பாட்டு பாடுறாரு, அந்த ஓஹெச்பியோ அந்த எல்சிடியில் வந்து பாட்டு போடுறாங்க. பாட்டு போடுறது பாஸ்டர்மா, இவர் இங்கேருந்து என்ன பாட்டுன்னே சொல்லலைங்க, அவர் பாடிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. அந்தம்மா அடுத்த பாட்டு எடுத்து வச்சு ரெடியாக இருக்காங்க. நான் முடிஞ்சவொடனே கேட்டேன், என்ன 2 பேரும் கண்ணிலேயே பேசுனீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். உண்மை, அவர் திரும்பி பார்க்குறாரு, அந்த அம்மா ரெடியாகிடுறாங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு மனம், அப்படியே புரிஞ்சுக்கிற தன்மை. அந்த மாதிரி தான் தூதர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான் பிதாவை. ஒரு செகண்டில் பிதா அவனுங்களை கூப்பிடுறா கீழே இருந்துன்னு அப்படி பார்த்த பார்வையில் அப்படியே மறுரூபமாகி ஒரு நிமிஷத்தில் நான் போகும்போது அத்தனை தூதர்களும் இயேசுவும் எழுந்து நின்று உங்களை என்னை வரவேற்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான தருணம் பாருங்க. இதைத்தான் நாம் விரும்புகிறோம். இதுக்கு தான் உங்களை என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அதுக்காக தான் சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய மகிமையான விஷயத்துக்கு ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தையே நம்ம மைண்டில் ஏற்றாம, உனக்கு வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, உனக்கு பைக் கொடுப்பாரு, இப்படி சொல்லி சொல்லி உன்னை அற்பமான காரியங்களை மட்டுமே உன் மைண்டில் ஏற்றி உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டுமே போதிக்கிற கடைசி காலத்தில் சிலர் உன்னை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கும் எனக்கும் வச்சிருக்கிற மேன்மை மகிமையானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத ஸ்லாக்கியம். 11:39 எபிரேயர்கள் சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். யாராம் தெரியுமா? யாரு? 3வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆபேல் ஆரம்பிச்சு 32வது வசனத்துல பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதும். அத்தனை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானியும் சொல்லிட்டு சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்கெல்லாம் சாதாரண ஆள் இல்ல, விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றவர்கள். விசுவாசத்தின் தகப்பன் தாவீது, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. தானியேல் பிரியமான புருஷனாகிய தானியேலே, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். மோசே ஒரு நண்பனோடு கூட பேசுகிறதை போல நான் பேசுகிறேன். யாரை பற்றி சாட்சி வேணும்? அத்தனை பேரும் தேவனோடு கூட சஞ்சரித்தவர்கள். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அத்தனை பேரும் நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். வசனம் சொல்லுது, 40 சொல்லுது, அதே எபிரேயர் 11:40, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா.
நீங்களும் நானும் போனா மட்டும்தான் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட புறப்பட்டு பரலோகத்துக்குள்ளே வர முடியும். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் யோசித்து பாருங்க. ஹெவன் காத்திருக்குது, பாரடைஸ் காத்திருக்குது, பாதாளம் வெயிட் பண்ணுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வெயிட் பண்றான். இவைகளுக்கு மத்தியில நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ள நுழைய போறோம். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கணம் தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உன் மைண்டுக்குள்ள ஏறிடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எது மேலேயும் உனக்கு ஆசை வரவே வராது. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அந்த எண்ணம் உனக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கு மேலே இதை எதை பற்றி உனக்கு கவலை இருக்காது. வந்தாலும் தோத்திரம், வராட்டியும் தோத்திரம். எனக்கு இங்கிருந்து நான் புறப்பட்டு மேலே டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் என் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒன்றும் குறைவுபடாமல் என் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். எதுக்கு என்னை தேங்கி நிற்க விடாது, கலங்கி நிற்க விடாது. காரணம், பரலோகத்தினுடைய பிரஜை நான், ஹெவனுக்கென்று செலக்ட் பண்ணப்பட்டவன் நான். அந்த எண்ணம் மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா போதும், பூமியில் எது மேலேயும் உனக்கு ஆசையே வராது, கவலையே பட மாட்டேன். ஐயோ இது இல்லையே அது இல்லையே, எல்லாம் நான் சொல்கிறேன் 5-3 அடுக்கா கரெக்டாக பரலோகம் ஏற்ற நேரத்தில் உனக்கும் எனக்கும் செய்யும். ஏன்னா we are selected for heavenly kingdom. அப்பேற்பட்ட விசுவாசம் உனக்கும் எனக்கும் வரணும். எவ்வளோ மகிமை பாருங்க. ரெண்டாவது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஏன் இன்னும் இந்த ஆரவார சவுண்டுக்கு இன்னொரு பவர் இருக்கு தெரியுமா? இந்த பவர்ல, இந்த கர்த்தருடைய ஆரவார சத்தத்துக்கு இன்னொரு பவர் இருக்கு. என்ன தெரியுமா? அப்படியே அடுத்த வசனம் தொடர்ந்து வரும்போது என்ன வாசிக்கிறோம்? பிரதான தூதருடைய சத்தத்தை வரும்போது 17வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நான். அதுக்கு முந்தின வசனம் கடைசியில இருந்து வாசிங்கம்மா. எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த ஒரு நிமிஷம் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு நிமிஷத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கர்த்தருடைய சவுண்டு, ஒரு பக்கம் பிரதான தூதனுடைய சவுண்டு, ஒரு பக்கம் தேவ எக்காலம். இது முடிஞ்ச உடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது அவன் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கணும். அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு முடிச்ச உடனே பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். இவ்வளோ விஷயமும் எவ்வளோ நேரத்தில் நடக்கணும்? ஒரே நிமிஷத்தில் நடக்கணும். அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் நடக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சவுண்டு முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் எல்லாரும், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எல்லாரும் பாரடைஸில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும், ஜீவ தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், ஜீவனுள்ள ஒரு நகரத்துக்குள்ளே வரணும், பிதாவை பார்க்கறதுக்கு உள்ளே வரணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கணும். அப்படின்னா அந்த ஜீவனை கொடுக்குற சவுண்டு எங்கே இருக்குன்னா, கர்த்தருடைய ஆரவார சவுண்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த சவுண்டு ஒரு ஜீவனை கொண்டு வரும் உங்களுக்குள்ள, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்போம். அது என்னங்க, எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்கே ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கு. லாசருடைய சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த சம்பவத்தில் பாருங்க, இயேசு வந்து மார்த்தாள்கிட்ட பேசுவார், மரியாள்கிட்ட பேசுவார், எல்லா வேலையும் செய்வார், அதுக்கப்புறம் அழுவார், எல்லாம் பண்ணுவார். இயேசு கண்ணீர் விட்டார், எல்லாம் இருக்கு. ஆனால் லாசருவை எழுப்பும் போது மட்டும் அவருடைய சவுண்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லி இருக்குது பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க பாப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் ஏங்க, ஏன் அந்த உரத்த சத்தம் சவுண்டா சொல்றாரு? ஏன் லாசருக்கு காது கேட்காதுன்னு அர்த்தமா? உரத்த சத்தம்னா என்ன? ஏன் லாசருக்கு காது கேட்காதா? கல்லு போட்டு மூடிட்டாங்களா? அதான் கல்லை திறந்தாச்சே. கர்த்தர் ஃபர்ஸ்டே என்ன சொல்லிட்டாரு? கல்லை புரட்டி போடு, எல்லாம் திறந்தாச்சு. அந்த சவுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? த சவுண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. உரத்த சத்தம். லாசர்வே வெளியில் வா. நான் சொல்றேன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அது சவுண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. அந்த சவுண்டை போட்டா எப்பேற்பட்ட மரித்தவனும் உயிரோடு கூட மேலே எழும்பி வருவான். அந்த சவுண்டு கர்த்தருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அத்தாரிட்டி கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அதான் வசனம் சொல்லுது, உரத்த சத்தமாய் லாசருவே வெளியில் வா. இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு தச்சனின் மகனாக பூமியில் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் தான் பரலோகத்தினுடைய ராஜா என்பதை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய பிரசங்கமாக இருக்கட்டும், அவருடைய உட்கார்ற தன்மையாக இருக்கட்டும், வசனம் சொல்லும், அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை,
நின்று பிரசங்கம் பண்ண மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல வேணால் எடுத்து பாருங்க. மலையின் மீது ஏறி உட்கார்ந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கிட்ட போய் 2 போட்டை கேட்குறாரு. 2-3 வசனத்தில் இருக்கு. அவர் சொல்கிறார், பேதுருவே எனக்கு என்ன செய்ய, உன் போட்டை கொஞ்சம் கொடு. வாங்கின உடனே அதில் வசனம் என்ன சொல்றது, வாசிங்க. 5:3 நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து. ஏன் உட்கார்ந்து பேசுறாருங்க? எல்லாம் கரையில நிக்கிறான், பின்னாடி இருக்கிறவன் நிக்கிறான். இயேசு கிறிஸ்து படகுல நின்னாதான் பின்னாடி இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனா இயேசு எப்படி பேசுறாரு? உட்கார்ந்து, மலையின் மீது ஏறி உட்கார்ந்து. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பண்ணது இப்ப நாங்க பண்ற மாதிரி பிரசங்கம் இல்லை, ஏத்துக்கோங்க, அது இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து சொன்னது ஆர்டர். பூர்வத்தாருக்கு அப்படி சொன்னாங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன். ராஜா சிட்டிசன்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ராஜா எப்பவும் உட்கார்ந்து தான் பேசுவார், ஜனங்க நின்று தான் கேட்பாங்க. அதுதான் கர்த்தருடைய அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள என்ட்ரா ஆகுறாரு. அது வரைக்கும் சாதாரணமாக வந்த சீஷர்கள் இயேசு என்ட்ராறதை பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவர்கள் பிரமித்து பயந்து அவருக்கு பின்னாடி ஏன் நடந்துதான் போறாரு. ஆனா இது வரைக்கும் நடந்ததுக்கும் எருசலேமுக்குள்ள இயேசு நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நடந்த நட சாதாரண நட. இப்ப ராஜா தலைநகரத்துக்குள்ள நுழையிறாரு, அவர் சிட்டிசன்ஸை பார்க்க போறாரு. அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் பார்த்துக்கிட்டே வரான். இது வரைக்கும் நடந்த நடைக்கும் இயேசு உள்ள போற நடைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இயேசுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய தன்மை வெளிப்படும். அப்ப இயேசு ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்புறாருன்னா சவுண்டு மாறும். சாதாரண சவுண்ட் இல்லை, அது பாதாளத்தில் இருக்கிறவனை மேலே எழும்பி வர பண்ணுற சவுண்டு, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற சவுண்டு. அந்த சவுண்டு தான் உரத்த சத்தமிட்டார். அதே சவுண்டு தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதற்கு முன்பாக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பும் போது கர்த்தர் ஒரு சவுண்டு போறார், ஆரவார சத்தம். அந்த சத்தத்தினுடைய விளைவு மரித்தோர் உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை வருகை தாமதிச்சுன்னா நீங்களும் நானும் எங்கே யாருக்குள்ள மறிக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள்ள மறிக்கணும். நிறைய பேர் கேட்குறான், வருகை வருமா, இப்போ வருமா? அப்போ எப்போ வேணால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வந்தாலும் தோத்துறோம். ஆனால் எப்போ மரணம் வரும்னு தெரியாது, எந்த நிமிஷம் வரும்னு தெரியாது. ஆனால் மறிக்கும் போது நீங்கள் நான் எதிர்கொள்ள மறிக்கணும், கிறிஸ்துவுக்கு உள்ள மறிக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே மறிச்சிடக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்றையில் இடம் கிடச்சிட்டா போதும், பாஸ்டர் வந்து அடக்காராதனை பண்ணால் போதும், அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் எப்பவும் சொல்லுவேன், பாஸ்டர் அடக்காராதனை பண்ணுறாரு, கல்றையில் கொண்டு போய் புதைக்கிறோம், அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாரையும் ஆதி காலத்தில் ரத்த சாட்சியம் மறிச்சவங்களெல்லாம் கல்றைக்குள்ளே கொண்டு போயெல்லாம் புதைக்கல, அடக்காராதனைலாம் பண்ணலை. அவனை எங்கெங்கேயோ சிலுவையில் போட்டு சாவடிச்சு விட்டாங்க, எல்லாரையும் தீயில் போட்டு எரித்து தீக்கரை ஆக்கி விட்டாங்க. அயமவனியோ தீவில் கொண்டு போய் மிருகங்களுக்கு இரையாக்கிட்டாங்கன்னு எபிரேயர் 11 சொல்லுது. அதனால் அடக்க ஆராதனை முக்கியமானதல்ல, பண்ணணும். பாடி இருந்துச்சுன்னா பண்ணிடுவோம், இல்லைன்னா கவர்மெண்ட் பண்ணோம், அதனால் நாங்களே பண்ணி விட்டுறோம். ஆனால் அடக்காராதனை முக்கியம் அல்ல, நீ எதற்குள்ளே மறிக்கிறாய் என்பது தான் முக்கியம். கிறிஸ்துவுக்கு உள்ளே மறிக்கணும். கிறிஸ்துவுக்கு வெளியே மறிச்சா இந்த சவுண்ட் உனக்கு கேட்காது. கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவங்க தான் முதலாவது எழுந்திருக்க முடியும். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி அப்படி வரும்போது பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மர்றூமாகி அவரோடு கூட மத்தியாகாயத்தில் ஒன்றா சேரப்போகிறோம். இந்த சந்தோஷமான தருணத்துக்கு தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு. அல்லேலூயா.